மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். நம்ம உயிருக்கு உயிரா நேசிச்ச ஒரு ஆளு இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க அப்படின்னு தெரியறப்ப ஏதான் பண்ணி திரும்பி அவங்களை இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வர மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினைப்போம். அதே மாதிரி தாங்க நம்ம ஹீரோவும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்த உடனே ஏதான் பண்ணி அவளை திரும்பி உயிரோட கொண்டு வரணும்னு நினைப்பான். அதுக்கேத்தாப்புலயே இந்த விதியும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அந்த வாய்ப்பை நம்ம ஹீரோ எப்படிலாம் யூஸ் பண்ணா கடைசியா நம்ம ஹீரோயினை உயிரோட திருப்பி கொண்டு வந்தானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான லவ் டிராமாவை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ ஓகே கைஸ், இதே மாதிரி நிறைய டிராமா கதை கேட்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோனையும் ஒரு வாய்ஸ் ஓவர்ல உங்களுக்கு சப்போஸ் டைமை ரிவர்ஸ் பண்ற ஒரு ஆப்ஷன் கிடைச்சிச்சுன்னா நீங்க அந்த டைமை ரிவர்ஸ் பண்ணி எந்த ஒரு விஷயத்த உங்க வாழ்க்கையில மாத்தணும்னு நினைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை ஒரு பையன் கேட்டுக்கிட்டே இப்ப அப்படியே அழுதுகிட்டே ஒரு பர்த்டே கேண்டில அப்படியே ப்ளோ பண்ணுவான். அப்படியே இங்க சீன் கட் பண்ணி பல வருஷத்துக்கு முன்னாடி யூன்னு சொல்லி ஒரு குட்டி பையனை தான் காட்டுவாங்க. அவன் வீட்டுக்கு முன்னாடி மணல்ல கேக் செஞ்சு விளையாண்டுகிட்டு இருப்பானா. அப்போ அந்த இடத்துக்கு ஹேனன்னு சொல்லி பக்கத்து வீட்டு பொண்ணு ஒருத்தி வருவா. அந்த பொண்ணு இப்ப அப்படியே நீ என்ன இங்க தனியா மணல்ல கேக் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு அந்த குட்டி பையனும் இன்னைக்கு என்னோட பர்த்டே, அதனாலதான் நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டனே அந்த குட்டி பொண்ணு உனக்கு பர்த்டேவா, அப்பனா நான் உன் கூட அதை செலிப்ரேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டனையும் அந்த குட்டி பையனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கடுத்து இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே அந்த மணல்ல அழகான ஒரு கேக் கொண்டு செஞ்சிருவாங்களா. ஆனா இதை பார்த்த அந்த பொண்ணு இப்ப அப்படியே கண்ணத்துல கை வச்சுக்கிட்டு இதுல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதே, கேண்டில் இல்ல, நீ வேணா போய் உன்னோட வீட்டுக்குள்ள இருந்து கேண்டில் எடுத்துட்டு வரையா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இவ இப்படி சொன்னோனையும் ஃபர்ஸ்ட் அந்த குட்டி பையன் எங்க வீட்டுக்குள்ள போயா அப்படிங்கிற மாதிரி தடுமாறுவான். ஆனாலும் அந்த குட்டி பொண்ணு பர்த்டே கேக்குக்கு மெயினான விஷயமே கேண்டில் தான், போய் எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விடுவா. சோ உடனே இந்த குட்டி பையனும் ஒரு மாதிரி பயந்து பயந்து இப்ப அந்த கேண்டில் எடுக்க போவானா. என்னன்னு பார்த்தா அந்த பையனோட வீட்டுக்குள்ள அவங்க அப்பா செம போதையில படுத்திருப்பாரு. இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உன்னால சத்தம் போடாம விளையாட முடியாதா அப்படிங்கிற மாதிரி திட்ட வேற செஞ்சிருப்பாரு. அதனாலதான் இந்த பையன் பயந்து பயந்து உள்ள போறான். இப்ப உள்ள போனவன் ஒரு பாக்ஸ்குள்ள இருந்து அப்படியே கேண்டில் எடுக்கலான்னு ட்ரை பண்ணுவானா. அப்பன்னு பார்த்தா அந்த பாக்ஸ் பொத்துன்னு விழுந்துரும். இதனால இவங்க அப்பா எந்திரிக்கிற சத்தம் அவனுக்கு கேட்கும். சோ உடனே 1-2 கேண்டிலை மட்டும் எடுத்துட்டு அங்க இருந்து அப்படியே வேகமா வெளியே வந்துருவான். அதுக்கடுத்து இப்ப அந்த பையன் அந்த கேண்டில் அப்படியே லைட் பண்ணிட்டு இந்த வருஷத்துக்கான ஸ்னோ சீக்கிரமா வரணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்குவான். அப்போ அந்த குட்டி பொண்ணு இவனுக்கு அழகான ஒரு ராபிட்டை பிரசன்ட் பண்ணுவாளா. இதை பார்த்த அந்த பையன் இது என்ன டக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு அவளும் உனக்கு என்ன ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, நல்லா பாரு இது ராபிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீயே உன்னோட பர்த்டே விஷல இந்த வருஷத்துக்கான ஸ்னோ சீக்கிரம் வரணும்னு சொல்லி வேண்டிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அதுக்கு அந்த பையன் இல்ல, எங்க அம்மா உயிரோட இருக்கிறப்ப ஒண்ணு சொன்னாங்க, எப்பப்பெல்லாம் ஸ்னோ வருதோ அப்போ நம்மள நேசிக்கிறவங்க நம்ம கிட்ட வந்து சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் திரும்பி எங்க அம்மா எனக்காக இந்த பூமிக்கு வரணுங்கிறதுக்காக நான் ஸ்னோ வரணும்னு வேண்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். இவன் சொல்லி முடிக்கிறப்பயே கரெக்டா அந்த இடத்துல இப்ப அப்படியே ஃபுல்லா ஸ்னோவாயிரும். அதுக்கடுத்து இந்த 2 குட்டி பசங்களும் அங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. இத்தனை நாள் வரைக்கும் பெருசா ஃப்ரெண்ட்ஸே இல்லாத இந்த யூங்கிற குட்டி பையனுக்கு இப்ப புதுசா ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்துல அவன் இருப்பான். இதே சந்தோஷத்திலேயே அடுத்த நாள் அந்த யானோட வீட்டுக்கு போய் பாப்பானா. அங்க பார்த்தா அவங்க சொல்லாம கொள்ளாம அந்த வீட்டையே காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க. இது தெரிஞ்சனையும் அந்த குட்டி பையனோட மூஞ்சியே அப்படியே வாடி போயிரும். நான் உன்னை திரும்பி எப்ப பாப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சோகமா அவனோட ஃபேஸ வச்சுக்குவான். அதுக்கடுத்து இப்படியே பல வருஷம் ஓடிரும். அடுத்து 2018 ஆயிருமா. ஆக்சுவலி இப்ப நம்ம பார்த்த குட்டி பசங்க தான் நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின். இப்போ 2018ல ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனை தான் காட்டுவாங்க. ஒலிவியா டெடி அப்படிங்கிற மாதிரி ஒரு கப்பிள்ஸ்க்கு மேரேஜ் ஆகுமா. அதுக்கான ப்ரிப்பரேஷன் வேலையெல்லாம் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதுல இந்த கல்யாண பொண்ணோட ஃப்ரெண்டு தான் இந்த வெட்டிங்காக கேக் எல்லாம் ரெடி பண்ணுவாளா. அப்போன்னு பார்த்து ஒரு குட்டி பையன் வேகமா அந்த கேக்கை பாதியா பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவான். சோ இதனால அந்த கேக் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணுக்கு இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாதா. அப்போ ஆப்போசிட்ல ஒரு பையன் நடந்து வருவான். இப்ப டக்குன்ட்டு அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி கேக்ல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வெட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும், நீங்க மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் இந்த கேக்கை அப்படியே டக்குன்ட்டு ரீமாடல் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. சரின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பையனும் அந்த பொண்ணுக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணி அந்த கேக்ல பிஞ்சு போன பார்ட்டை மட்டும் நிறைய ஃபாண்டன்ட் வச்சு நிறைய கிரீம் வச்சு அப்படியே அழகா டெக்கரேட் பண்ணிடுவாங்களா. அப்படி அவங்க டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணு சரி இந்த கேக் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்றதுக்காக அவளோட கைய கண்ணத்துல வச்சு பாத்துக்கிட்டு இருப்பாளா. இதை பார்த்தனி அந்த பையனுக்கு இப்போ ஒரு சின்ன பொண்ணோட ஃபேஸ்
ஃபேஸ் அவன் மைண்டுக்கு வந்துட்டு போகும். என்னன்னு பார்த்தா இந்த வளர்ந்து நிக்கிற பெரிய பையன் தான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த குட்டி பையன் யூ. அதே மாதிரி இங்க வளர்ந்து நிக்கிற இந்த பொண்ணு தான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த கியூட்டான சின்ன பொண்ணு யான். இப்படி இவங்க இந்த இடத்துல கேக் எல்லாம் ரெடி பண்ணி முடிக்க கரெக்டா அந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணு வந்து ஏ யான் கேக் ரெடி ஆயிருச்சா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவா. இதுலயே நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்குவான், ஓ அப்ப இவ தான் நம்மளோட சின்ன வயசு ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து இப்ப அந்த கேக்கையும் வெட்டிங் எடுத்துட்டு போயிருவாங்க. நல்லபடியா வெட்டிங்கும் முடிஞ்சிருமா. அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். நம்ம ஹீரோயின் அந்த கல்யாண பொண்ணோட ஃப்ரெண்டு, நம்ம ஹீரோ அந்த கல்யாண பையனோட ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவும் அந்த கல்யாண பையனும் டாய்ஸ் எல்லாம் டிசைன் பண்ற ஒரு கம்பெனில தான் ஒர்க் பண்ணுவாங்களா. அதனாலேயே இந்த மேரேஜுக்கு ரிட்டன் கிஃப்டா எல்லாருக்கும் குட்டி குட்டியான மினியேச்சர் கிஃப்ட் கொடுப்பாங்க. இப்போ இதை ஓபன் பண்ண போன நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சந்தோஷமே இல்லாம ஓபன் பண்ணுவாளா. இதை பார்த்த நம்ம ஹீரோ ஏன் இவ்வளவு சுகமா அதை ஓபன் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் எனக்கு நல்லாவே தெரியும் உள்ள எப்படினாலும் ஒரு பூனை குட்டி தான் இருக்கும். ஏன்னா இந்த கம்பெனில இருந்து நிறைய தடவை நான் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கியிருக்கேன். ஆனா எனக்கு எல்லா வட்டமும் பூனை தான் வரும். பட் எனக்கு ராபிட் வரணும் தான் ஆசை. ஆனா இது வரைக்கும் எனக்கு ஒரு தடவை கூட அது கிடைச்சதே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவ பேசிக்கிட்டு இருப்பா. சோ இதை வச்சே நம்ம ஹீரோ இன்னும் நல்லா கன்ஃபார்ம் பண்ணிடுவான், ஓ இவளுக்கும் ராபிட் தான் பிடிச்சிருக்கா, அப்பனா இவ தான் நம்ம சின்ன வயசுல பார்த்த யான் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி அவன் முடிவு பண்ணிடுவான். அதுக்கடுத்து இப்ப மேரேஜ் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புவாங்களா. நம்ம ஹீரோவோட வீடு வேற ஒரு சைடு தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டே நடக்கணும்ட்டு இவனும் அதே பாதையில தான் போவானா. அப்போ இவங்க ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கப்ப அங்க ஒரு டாய்ஸ் மிஷின் இருக்கும். அதாவது இந்த காயின்ஸ் போட்டு நம்மளுக்கு பிடிச்ச டாய்ஸை எடுக்க ட்ரை பண்ணுவாங்கல்ல அந்த கேம். இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஹே இதுல இந்த ராபிட் பொம்மை இருக்கு பாரு, நீ வேணா ட்ரை பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் என்னத்த ட்ரை பண்ணி என்ன, எனக்கு எப்பனாலும் அந்த ராபிட் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கப்பே அவ ஏற வேண்டிய பஸ் வந்துருமா. சோ உடனே அவ நம்ம ஹீரோ கிட்ட சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பஸ் ஏறிடுவா. இப்ப அடுத்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லயே நம்ம ஹீரோவும் அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறிட்டு உனக்கு என்ன நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு டாய் தானே வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்ப டக்குன்ட்டு ஒரு பாக்ஸ் எடுத்து அதுல ஒரு ராபிட்டை வரைஞ்சு இந்த டக்க வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுப்பான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் அப்படி சிரிச்சுக்கிட்டு என்னது டக்கா, இது ராபிட்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்போதான் இவளுக்கு இதே விஷயத்த இவ சின்ன வயசுல சொன்னது ஞாபகம் வரும். சோ உடனே இப்ப நம்ம ஹீரோயினும் கண்டுபிடிச்சிருவா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருந்த சின்ன பையன் இவன் தான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து அன்னையில இருந்து இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா ஒன்னா வெளியே போறது நல்லா ஃபன் பண்றது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுல நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்த மாதிரியே அவ ஒரு பேக்கர் போல இப்போ டெம்பரவரியா ஒரு பேக்கரி ஷாப்ல கேக் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பா. அவளோட ட்ரீமே சீக்கிரமா ஓனா அவ ஒரு ஷாப் வைக்கணுங்கிற மாதிரி தான். ஆனா இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரியாது போல. அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் இவ ஒரு இங்கிலீஷ் டீச்சர் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இவளோட பர்சனல் கதை எல்லாத்தையுமே இப்ப நம்ம ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணி ரொம்ப க்ளோஸ் ஆயிருவா. நம்ம ஹீரோவை பத்தி சொல்ல தேவையே இல்லை. அவனுக்கு சின்ன வயசுலயே நம்ம ஹீரோனை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். இப்ப திரும்பி இப்படிப்பட்ட ஒரு சான்ஸ் கிடைச்சனையும் எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு, நம்ம ரெண்டு பேரும் டேட் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவான். அதே மாதிரிதான் நம்ம ஹீரோயினுக்கும் இப்போ கொஞ்ச நாள் அவன் கூட பழகினதுலயே அவனை நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சு போயிரும். அப்புறம் என்ன இப்ப ஃப்ரெண்டா இருந்தவங்க அடுத்து அப்படியே ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிருவாங்க. அதுக்கடுத்து இவங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல ஒன்னா வாழ வேற ஆரம்பிச்சிருவாங்க. சோ இவங்க லைஃப் செம ஹாப்பியா போய்கிட்டு இருக்கும். ஆனா அப்படி இருக்கிற ஒரு சமயத்துலதான் திடுதிப்புன்ட்டு ஒரு நாள் நம்ம ஹீரோவோட அப்பா இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு போன் வரும். ஆனா அவங்க அப்பா இறந்த கிடத்திருந்துதான் நம்ம ஹீரோவோட லைஃப்ல சில பல பிரச்சனை எல்லாம் வர ஆரம்பிக்கும். என்னன்னா அவங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடியே நிறைய இடத்துல கடன் வாங்கி இருந்திருப்பாரு போல. இப்போ உங்க அப்பா இறந்துட்டாருல அந்த கடன் எல்லாம் நீ தான் கெட்டணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கடன்காரங்க எல்லாம் நம்ம ஹீரோவை போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ இந்த விஷயம் யானுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்த பத்தியே சொல்லவே மாட்டான். சோ இதனாலேயே நம்ம ஹீரோ ஓவர் டைம் பாக்குறது புது புது ப்ராஜெக்ட்ஸா எடுத்து பண்றது அப்படிங்கிற மாதிரி வேலையில மட்டும் ஃபோக்கஸ்டா இருப்பானா. இதனாலேயே இத்தனை நாள் வரைக்கும் ரொம்ப டைம் ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ கொஞ்சம் டைம் தான் ஒன்னா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இப்படியே பல மாசங்கள் ஓடி. அதுக்கடுத்து 2022 டிசம்பர் 31 தான் காட்டுவாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு தான் நம்ம ஹீரோவோட பர்த்டேவும் போல. இப்போ அடுத்த நாள் நியூ இயர்ங்கிறனால நம்ம ஹீரோயின் அப்படியே நிறைய கேக்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்போ இந்த சத்தம் கேட்டு நம்ம ஹீரோ எந்திரிப்பான். பார்த்தா டைம் கிட்டத்தட்ட 8க்கு மேல ஆயிருமா. உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஹே மணி 8 ஆக போகுது, ஏன் என்ன நீ எழுப்பவே இல்லை, எனக்கு இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வேகமா கிளம்பிக்கிட்டு
பேசிக்கிட்டு இருப்பான். அப்ப உடனே நம்ம ஹீரோயின், ஓ உனக்கு மீட்டிங் இருக்கா, சரி அப்பனா நீ மீட்டிங்க்கு கிளம்பு, நான் இந்த கேக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒலிவியாவை போய் பார்த்துட்டு வரேன். ஏன்னா அவ இன்னைக்கு யூடியூப்ல போட போற லைவ் ஸ்ட்ரீம்ல என்னோட கேக்க வச்சுதான் ஏதோ ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணிருக்கா, அதனால நான் அங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ, இத்தனை கேக்க வச்சுட்டு உன்னால டாக்ஸில எல்லாம் போக முடியாது, பரவாயில்ல மீட்டிங் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, நான் ஃபர்ஸ்ட் உன்னை போய் அவ வீட்டுல விட்டுட்டு அதுக்கடுத்து நான் ஆபீஸ் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புவாங்க. அடுத்து இப்ப கார்ல அந்த கேக் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம ஹீரோயின் காருக்கு முன்னாடி வரலான்னு பாக்குறப்ப கரெக்டா ஒரு கல்லு தடிக்கு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவாளா. இதனால அவளுக்கு லைட்டா அடிபட்டுரும். இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப பதறி போயிருவான். ஆனால் நம்ம ஹீரோயின், இல்ல இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க, இப்ப டைம் இல்ல, உனக்கு வேற ஆபீஸ்க்கு லேட் ஆயிரும், வா சீக்கிரம் போலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் கார் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. அப்படி இவங்க கார்ல போய்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட, இன்னைக்கு உன்னோட பர்த்டே தானே, அதை நம்ம சூப்பரா செலிப்ரேட் பண்றோம், ஈவினிங் வேலை முடிச்சோனையும் நம்ம எங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி எனர்ஜியே இல்லாம, அதுவா அது எங்க வேணாலும் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சாதாரணமா பதில் சொல்லுவான். இது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் இப்போ ரீசெண்டா அவங்க ஒழுங்காவே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறனாலேயே நம்ம ஹீரோயின் ரொம்ப இனிஷியேட் எடுத்து, சரி அப்பனா இன்னைக்கு நம்ம மூவிக்கு போலாம், நான் 2 டிக்கெட் புக் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. அதுக்கும் நம்ம ஹீரோ, ஏதான் பண்ணு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவான். ஏன்னா அவன் மைண்ட்ல இப்ப இருக்கிறது எல்லாமே சீக்கிரம் எப்படியான்ட்டு பணம் சம்பாரிச்சு அவங்க அப்பாவோட கடன் அடைச்சிட்டு சந்தோஷமா ஹீரோயின் கூட வாழணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அதை பத்தி யோசித்தவன் நம்ம ஹீரோயின் இப்ப என்ன நினைக்கிறா, அவளுக்கு என்ன வேணும் அப்படிங்கறதுல அவன் கான்சென்ட்ரேட் பண்ணவே மாட்டேங்கிறான். சோ இதனாலேயே இவங்க 2 பேருக்குள்ளேயுமே இவங்களுக்கே தெரியாம ஒரு கேப் விழுக ஆரம்பிக்குது. இப்படி இவங்க அந்த கார்ல வேகமா போய்கிட்டு இருக்கப்ப சிக்னலை சரியா பார்க்காம ஒரு பாட்டி அப்படியே ரோட கிராஸ் பண்ண வருமா. ஜஸ்ட் மிஸ், கொஞ்சம் விட்டுருந்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட்டே பண்ணிருப்பான். இதனால நம்ம ஹீரோயின், ஸ்லோவா போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா இத தான் மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்றா அப்படிங்கறது புரிஞ்சுக்காத நம்ம ஹீரோ, எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு, நான் வேகமா போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பட்டுன்னு பேசிடுவான். இதனாலேயே நம்ம ஹீரோயின் ரொம்ப அப்செட்டாவே இப்ப அப்படியே அந்த கேக்கெல்லாம் எடுத்துட்டு அவளோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் வருவாளா. ஆனா நம்ம ஹீரோ இதை எதையுமே பெருசா நோட் பண்ணிருக்கவே மாட்டான். அவன் இப்ப ஆபீஸ்க்கு லேட் ஆகுதுன்ட்டு எல்லா கேக் பேக்ஸையும் அங்க வச்சுட்டு அப்படியே வேகமா கிளம்ப பார்ப்பான். அப்போ அவனோட கோட்ல இருந்து ஒரு பட்டன் வேற கலண்டு விழுந்துரும். நம்ம ஹீரோ இப்ப அப்படியே அந்த பட்டனை எடுத்து வச்சுக்கிட்டு, இது வேற பிஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி சலிச்சுக்கிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்பிடுவான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ வேகமா அவனோட ஆபீஸ்க்கு வந்து அந்த புது கிளைண்ட் அப்படியே மீட் பண்ணி எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா அந்த மீட்டிங்கையும் முடிச்சிருவானா. அப்போ அந்த ஃப்ரெண்டு டெடி போன்ல புதுசா ஆன்லைன்ல ஒரு ஸ்டோரி ஒண்ணு வந்துருந்துச்சு, அது பாரு செமையா இருக்கு, அது கண்டிப்பா பாப்புலர் ஆயிரும். சோ இந்த ஸ்டோரிக்கு நம்ம இதுக்கேத்தாப்புல குட்டி குட்டி கேரக்டர்ஸ்ல டாய்ஸ் செஞ்சா நல்லா இருக்கும், சோ இவரை பார்த்து நம்ம எதுவும் கான்ட்ராக்ட் போட்டுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான். சோ உடனே நம்ம ஹீரோவும் அந்த போன்ல இருக்கிற ஸ்டோரி எடுத்து படிப்பானா. அந்த ஸ்டோரி எப்படி இருக்கும்னா, ஒரு ரோபோட்டுக்கு வந்து மித்தவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடிய சக்தி இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட ரோபோட்டுக்கும் சில பல தேவைகள் இருக்கும். சோ அந்த ரோபோட்டோட ஆசையை அது நிறைவேற்றிக்கணும்னா அது இத்தனை நாள் மிஷினா வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு அது முதர்ந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி அது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் அந்த கதை இருக்கும். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோவுக்கு, இது என்ன வித்தியாசமான கதையா இருக்கே, சரி நான் போய் ஃபர்ஸ்ட் இந்த ஆள் யாருன்னு பார்த்து இவர் நம்ம கூட கான்ட்ராக்ட் போட ரெடியா இருக்காரான்னு சொல்லிட்டு பேசிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளை கான்டாக்ட் பண்ணி இப்ப அந்த ஆளோட அட்ரஸ்க்கு போவானா. அங்க போனா அந்த ஆளோட வீடே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். ஒரு பிரிட்ஜுக்கு கீழே தான் அவனோட வீடே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள போனா அங்க ஒரு வயசானவன் இருப்பான். ஆக்சுவலி இந்த வயசானவன் தான் நம்ம ஹீரோ இப்ப பார்த்த ஸ்டோரியை எழுதியிருப்பான் போல. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ செஞ்ச கேக் எல்லாத்தையுமே இப்ப அப்படியே டிஸ்பிளேல வச்சுட்டு இவளும் அவளோட ஃப்ரெண்ட் ஒலிவியாவும் யூடியூப்ல ஒரு லைவ் மாதிரி வந்து, இந்த மாதிரி நாங்க ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் எல்லாத்துலயுமே கேக் ஆர்டர்ஸ் எடுத்துக்குவோம், எங்க கேக் எல்லாம் செம டெலிஷியஸ் ஆனது அப்படிங்கிற மாதிரி லைவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப திரும்பி நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. இப்போ அவன் அந்த பெரியவர்கிட்ட, நீங்க உங்க கதைக்கான டாய்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணுங்கிற மாதிரி ஏதாவது ஐடியால இருக்கீங்களா, அப்படின்னா நீங்க எங்க கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்கு அந்த வயசானவன் இப்ப அப்படியே, சரி அதெல்லாம் இருக்கட்டும், என் கதையை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, உங்க கதையில ஒரு மாதிரி எண்டே இல்லாத மாதிரி இருக்கு, திரும்பி அந்த ரோபோட் முதர்ந்து எல்லாம் ரீஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கு இதுக்கு முன்னாடி கிடைச்ச சிலது கூட இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பான். அதுக்கு அந்த பெரியவர் இப்ப அப்படியே, நம்ம எத்தனை தடவை ரீஸ்டார்ட் பண்ணாலும் சில விதிகளை நம்மளால மாத்தவே முடியாது, அதுதான் இந்த நேச்சர் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லுவான். நம்ம ஹீரோக்கு இந்த ஆள் என்ன சொல்ல வரான் ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ திரும்பி அவனோட ஆபீஸ்க்கே வந்துருவானா. அங்க வந்தனையும் நாளைக்கு நியூ இயர்
இயர்ங்கிறனால எல்லாரும் செலிப்ரேட் பண்ற மோட்ல தான் இருப்பாங்க. இப்ப அப்படியே அங்க இருக்கிற மேனேஜர், ஓகே இன்னைக்கு வேலை முடிஞ்சனையும் யாரும் வீட்டுக்கு போயிடாதீங்க, நம்ம இங்க ஒரு பார்ட்டி நடத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ, இல்ல இன்னைக்கு எனக்கு பர்த்டே, என் கேர்ள் ஃபிரெண்ட் கூட நான் ஒழுங்காவே இத்தனை நாள் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை, இன்னைக்காண்டு நான் உருப்படியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், சோ நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அதுக்கு அந்த மேனேஜர், என்னப்பா இது, நீ தான் நம்ம கம்பெனில இருக்கிற பல ப்ராஜெக்ட ஒழுங்கா செய்யறவன், சோ நீயே இன்னைக்கு நடக்கிற பார்ட்டில இல்லைன்னா எப்படி, கொஞ்ச நேரம் எங்க கூட என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கடுத்து உங்க கேர்ள் ஃபிரெண்ட் கூட போய் நீ ஜாலியா இரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை கம்பல் பண்ணுவாரு. சோ நம்ம ஹீரோக்கும் இதனால வேற வழியே இருக்காதா, கொஞ்ச நேரம் அந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ற மாதிரி ஆயிரும். இதுவே இன்னொரு பக்கம் திரும்பி நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இப்பதான் அவ வீட்டுக்கே வந்திருப்பாளா, அப்போ கரெக்டா அவங்க அம்மா போன் போடுவாங்க. அவங்க அம்மா இப்ப அப்படியே, அங்க என்ன நடக்குது, நீ இங்கிலீஷ் டீச்சர்னு சொன்ன, இப்ப என்னன்னா யூடியூப்ல ஏதோ கேக் பேக்கர்ங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு எதுவுமே சரியா படல அப்படிங்கிற மாதிரி திட்டி போனை வச்சிருவாங்க. சோ இதனால நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் அப்செட் ஆயிரும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் பார்ட்டியில இருக்கிற நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி, நீ எப்ப வருவ அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு கூப்பிடுவா. அப்போ நம்ம ஹீரோ அந்த போன் அட்டன் பண்ணி பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த டெடி இப்ப அந்த போன் அட்டன் பண்ணி, அவன் இங்க பார்ட்டில இருக்கிறான், இங்க ஃபன்னா இருக்கு, நீயும் இங்க வா, ஃபன்னா என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். சோ சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் இப்ப இந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு கிளம்பி வருவாளா. ஆனா அப்படி அவ கிளம்பி வரதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோவை போட்டு டார்ச்சர் பண்ற கடன்காரங்க இப்ப நம்ம ஹீரோயினுக்கு போன் பண்ணி, உன் பாய் ஃப்ரெண்ட ஒழுங்கு மரியாதையா சீக்கிரம் அந்த கடனெல்லாம் அடைக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு போன் போட்டு மிரட்டிடுவாங்க. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் வேமா இந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வருவாளா. அங்க வந்து இப்ப ஸ்ட்ரைட்டா இப்ப நம்ம ஹீரோ கிட்ட இந்த கடன் விஷயத்தை பத்தி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ தெளிவா எந்த ஒரு பதிலும் சொல்லாம, அதெல்லாம் எதுக்கு நீ நினைச்சு டென்ஷன் ஆகுற, விடு, இனிமேல் அவங்க உனக்கு போன் போட மாட்டாங்க, எல்லாத்தையும் நானே தனியா மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே டென்ஷன் ஆகி, நீ தனியா மேனேஜ் பண்ணிக்குவியா, அப்புறம் எதுக்கிட்ட நான் உனக்கு பார்ட்னர்னு ஒருத்தி கூட இருக்கிறேன், நம்ம தான் ஏற்கனவே நிறைய பணம் சேவ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுல இருந்து கொஞ்சம் நம்ம எடுத்து இந்த கடனை அடைச்சிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோ, இல்ல அதெல்லாம் நீ ஓனா பேக்கரி ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக நம்ம சேர்த்தது, சோ அந்த பணத்தை எடுத்து என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு நீ வேஸ்ட் பண்ணிடாத, உனக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். இதை கேட்டு நம்ம ஹீரோயின் கடுப்பாயிரும். என்னது பிரைட் ஃபியூச்சரா, நம்மளுக்குள்ள இப்ப லவ் எப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னு நீ பாக்குறியா, நம்ம முந்தி மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, ஒழுங்கா பேசுறது கூட இல்ல, அதுக்கெல்லாம் காரணம் இந்த கடன் தாங்கிறது எனக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு. சோ பிரசன்ட்ல என்ஜாய் பண்ணாம ஃபியூச்சரை பத்தி யோசித்து என்ன பண்ண போறோம், இப்போ அந்த பணத்தெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிட்டு என்னோட பேக்கரி ஆரம்பிக்கணுங்கிற கனவை கூட ஒரு 1-2 வருஷம் தள்ளி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஆனா அதுக்கு உடனே இப்ப நம்ம ஹீரோ, இல்ல எனக்கு தெரிஞ்சு நீ உன்னோட ஃபியூச்சரையே என்ன மாதிரி ஒரு ஆள் கூட வேஸ்ட் பண்ணாத, என்ன பாரு, என்ன சுத்தி ஃபுல்லா கடன், என்ன மாதிரி ஒரு ஆள் கூட நீ வாழ்ந்தேனா நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னால பேக்கரியும் ஓபன் பண்ண முடியாது, ஒரு அழகான வெட்டிங்க கூட என்னால உனக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டு நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே செம கடுப்பா, நீ எப்பயுமே ஓ மனசுக்குள்ள இருக்கிறது மட்டும்தானே யோசிக்கிற, எனக்கு என்ன வேணுங்கிறது நீ யோசித்ததே கிடையாதுல, எப்படா நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாங்கிற மாதிரியே நீ பேசுற, இதனால சுத்தமா அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து கோச்சிட்டு போவாளா. உடனே இப்ப நம்ம ஹீரோவும், ஏய் கோச்சுக்காதடி, சாரி தெரியாம சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பின்னாடியே போவான். ஆனா அன்னாரன் பார்த்து அங்க இருந்த ஒரு பெரிய பேனர் அப்படியே நம்ம ஹீரோயின் மேலேயே விழுந்துரும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ அப்படியே பதறி அடிச்சுக்கிட்டு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போவானா. ஆனா அங்க போனா அவ இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் கூட தெரியாது. இப்ப அப்படியே அவன் வாழ்க்கையே போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நிலைமையில தான் வீட்டுக்கு வருவான். அங்க வீட்டுல வந்து பார்த்தா இவனோட பர்த்டேங்கிறனால நம்ம ஹீரோயின் அந்த வீட்டையே சூப்பரா டெக்கரேட் பண்ணி இவங்க 2 பேரும் ஸ்வீட்டா ஸ்பெண்ட் பண்ண டைம்ஸ் எல்லாத்தையும் அப்படியே கேப்சர் பண்ணி நிறைய போட்டோஸா வச்சிருந்திருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே அழகா தொங்க விட்டு நம்ம ஹீரோக்காக அந்த வீடையே சூப்பரா டெக்கரேட் பண்ணிருப்பா. அது மட்டும் இல்லாம இவ தான் ஒரு பேக்கர் ஆச்சே, அதனால நம்ம ஹீரோக்காக அழகா ஒரு கேக் வேற ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பா. இதெல்லாம் பார்த்தக்கடுத்து நம்ம ஹீரோக்கு இன்னும் ரொம்ப அழகியா வரும். இப்ப அப்படியே அழுதுகிட்டே ஒரு கேண்டில் எடுத்து அந்த கேக் மேல வச்சு, எனக்கு என்னோட யான் திரும்ப வேணும் அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணி அந்த கேண்டில ப்ளோ பண்ணுவானா. அப்படியே இந்த இடத்துல ஒரு கட்டு, இப்ப நம்ம ஹீரோ அப்படியே தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம ஹீரோயின் கேக் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பா. இவன் என்னடா நடக்குது அப்படின்ட்டு இப்ப பதறி போய் டேட்டையும் டைமையும் பார்த்தா December 31st, 2022 மார்னிங் 8 o'clock அப்படிங்கிற மாதிரி காட்டும். நம்ம ஹீரோ, ஓ அப்பனா இவ்வளவு நேரம் நம்ம கண்டது கனவா, சே ஒரு செகண்ட்ல பக்குன்னு ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட போவான். அங்க பார்த்தா அவ அதே மாதிரி நிறைய கேக் ரெடி பண்ணிக்கிட்டு, ஏய் சீக்கிரம் என்ன போய் ஒலிவியா வீட்டுல விட்டுற முடியுமா, இன்னைக்கு எங்க கேக்கெல்லாம் அவளோட லைவ் ஷோல நாங்க பிரசன்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா.
சொல்லுவா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோவுக்கு இதே விஷயம் தானே என்னோட கனவுலயும் நடந்துச்சு, சரி ஏதாண்டு கோஇன்சிடென்ஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி உன்னை போய் நான் டிராப் பண்ணிடுறேன், ஆனா என்னன்னா கொஞ்சம் நம்ம சீக்கிரம் போகணும், எனக்கு அடுத்து மீட்டிங் வேற இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமா 2 பேரும் கார்ல ஏற போவாங்க. அப்போ நடந்த மாதிரியே கார்ல ஏறுறதுக்கு முன்னாடி கரெக்டா நம்ம ஹீரோயின் கீழே விழுந்துருவா. இப்படி இவ கீழே விழுந்தனையும் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவான். என்னது இது, நம்ம கனவுல பார்த்த எல்லா விஷயமும் அப்படியே நடக்குதே அப்படிங்கிற மாதிரி லைட்டா பயப்பட வர ஆரம்பிப்பான். அப்படி அவன் பயந்துகிட்டு இருக்க அதே டைம்ல போன வட்டம் இவங்க கார்ல போய்கிட்டு இருக்கப்ப ஒரு வயசான பாட்டி குறுக்க வந்திருக்கும்ல, அதே மாதிரி இந்த வட்டம் சைக்கிள்ல போற ஒரு பையன் குறுக்க வந்திருப்பான். சோ இதனாலேயே நம்ம ஹீரோவோட சந்தேகம் ரொம்ப அதிகமாயிரும். இதுதான் இப்படின்னு பார்த்தா இவன் நம்ம ஹீரோயினை அவளோட ஃப்ரெண்டோட வீட்டுல விட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறப்ப நடந்த மாதிரியே இவனோட கோட் பட்டன் அப்படியே பிஞ்சு அங்க விழுகும். சோ நம்ம ஹீரோ ஃபுல்லா கன்ஃபார்ம் பண்ணிருவான், எல்லாமே அதே மாதிரிதான் நடக்குது. அப்பனா நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஏதோ ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டு இருப்பான். இப்ப அப்படியே ஆபீஸ் போவானா, கரெக்டா அப்பன்னு பார்த்து அந்த ஃப்ரெண்டு அந்த ஆன்லைன்ல இருக்கிற ஸ்டோரிய பத்தி சொல்லுவானா. இந்த ஸ்டோரிய கேட்டோனையும் நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒண்ணு கிளிக் ஆகும். உடனே இப்ப வேகமா அந்த ஸ்டோரி எழுதின வயசானவனை போய் பாப்பானா. இப்ப அங்க போய் நம்ம ஹீரோ அந்த ஆள் கிட்ட, உங்க ஸ்டோரியில அந்த ரோபோட் எல்லாத்தையும் ரீஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எழுதிருந்தீங்கல்ல, இது வெறும் ஸ்டோரி தானா, இல்லனா இப்ப என் வாழ்க்கையில நடக்கிற இதுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பான். அதுக்கு அந்த வயசானவன், என்கிட்ட எதுவும் கேட்காது, ஆனா இப்போதைக்கு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நேரம் கம்மியா இருக்கு, அதனால ஒழுங்கா அவ கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். நம்ம ஹீரோக்கு அவனை சுத்தி என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியாது. பட் ஆனா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கறது மட்டும் அவன் நல்லா தெரிஞ்சுக்குவான். அதனால அவளுக்கு பாதுகாப்பா அவ கூடயே இருக்கணும்ட்டு இப்ப நம்ம ஹீரோயினை அந்த ஃப்ரெண்டு வீட்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு 2 பேரும் ஒன்னா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு தான் வந்திருப்பாங்களா. அங்க நம்ம ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ்லயே ஜாலியா தான் இருப்பா. ஆனா நம்ம ஹீரோக்கு தான் ஒரு மாதிரி பயமாவே இருக்கும், தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து இப்ப அப்படியே சாப்பிட்டுட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறப்ப கார் பார்க்கிங்ல ஒரு குட்டி பையனை போட்டு அந்த பையனோட அப்பா அடிச்சுக்கிட்டு இருப்பாரா. இதை பார்த்த நம்ம ஹீரோ, உனக்கு அறிவு இல்லையா, ஒரு சின்ன பையனை போய் அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க போவான். ஆனா அதுக்கு இப்ப அந்த ஆளு நம்ம ஹீரோ கிட்ட சண்டைக்கு வராம இப்ப டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சு தள்ளி விட்டுருவானா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் இப்ப விழுக போன இடத்துல ஷார்ப்பா ஒரு கம்பி மாதிரி ஒண்ணு இருக்கும், கொஞ்சம் விட்டுருந்தா அது நம்ம ஹீரோயின் மேலேயே சொருகி இருக்கும். இதை பார்த்தோன்னு இப்ப நம்ம ஹீரோ செமையா கடுப்பாகி அந்த ஆளை போட்டு அடிக்கவே ஆரம்பிச்சிருவான். அப்புறம் என்ன, இது ஒரு போலீஸ் கேஸ் ஆகி இப்போ நம்ம ஹீரோவை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருவாங்க. நம்ம ஹீரோவும் எக்ஸ்பிளைன் பண்ணுவான், இல்ல அந்த ஆள் தான் ஒரு குட்டி பையனை அடிச்சுக்கிட்டு இருந்தான், அதனாலதான் நான் வயலன்ஸ்ல இறங்குற மாதிரி ஆயிருச்சு, என் மேல எந்த தப்பு இல்ல, என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இப்ப அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற வாட்ச்ல நம்ம ஹீரோ டைமை பார்ப்பான். பார்த்தா கரெக்டா மணி 10 கிட்ட ஆகும். இதே டைம்ல தான் கரெக்டா போன வட்டம் நம்ம ஹீரோயின் மேல அந்த பேனர் விழுந்திருக்குமா. உடனே இதை கால்குலேட் பண்ண நம்ம ஹீரோ, என்ன சீக்கிரம் இங்க இருந்து ரிலீஸ் பண்ணுங்க, நான் போகணும், என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கத்துவான். அதுக்கு அந்த போலீஸ் எல்லாருமே, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு நீ ஒருத்தனை அடிச்சு போட்டியே, அவன் கூட இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா, சேஃபா தான் இருக்கா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப நம்ம ஹீரோவை அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து விட்டுருவாங்களா. இப்போ அங்க இருந்து வந்தனையும் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினுக்கு தான் ட்ரை பண்ணுவான், கால் போகவே போகாது. சோ உடனே வேகமா அவனோட கார் எடுத்துக்கிட்டு இவங்க வீட்டுக்கு தான் வருவானா. வர வழியிலே இப்போ இவனுக்கு ஒரு போன் கால் வரும். அந்த போன் கால் இப்ப அப்படியே, இங்க ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, எமர்ஜென்சி கான்டாக்ட்ல உங்க நம்பர் தான் இருந்துச்சு, சோ நீங்க சீக்கிரம் இந்த ஸ்பாட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பதறி அடிச்சுட்டு அந்த இடத்துக்கு போவானா. அங்க பார்த்தா அங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறது நம்ம ஹீரோயினுக்கு தான். பட் அன்பார்ச்சுனேட்டா நம்ம ஹீரோயின் ஸ்பாட்ல இறந்திருப்பா. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்பதான் அவன் யோசிப்பான், என்னன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கதை எழுதினவனை இவன் போய் மீட் பண்ணிருப்பான்ல, அப்போ நம்ம ஹீரோ அவனை மிரட்டி கேட்டிருப்பான், என் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் உனக்கு எப்படா தெரியுது, என் கேர்ள் ஃப்ரெண்டனால எப்படி காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அந்த ஆளு, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாற்றவே முடியாது, விதி என்ன நடத்தணுமோ அதை நடத்ததான் செய்யும். இதெல்லாம் நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, ஏன்னா நான் தான் நீ, நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்து போனக்கு அடுத்து நீ தனிமேல இதே மாதிரி என்ன போல வயசாகிதான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். சோ இப்ப இதெல்லாம் நம்ம ஹீரோட மைண்டுக்கு வருமா. உடனே நம்ம ஹீரோ, இல்ல நான் பாஸ்ட மாத்துவேன், என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை விட்டு நான் போக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வேமா அவனோட வீட்டுக்கு போய் நம்ம ஹீரோயின் செஞ்சு வச்சிருந்த கேக்ல ஒரு கேண்டில வைக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணி பாப்பானா. அதுல பார்த்தா இதுக்கு முன்னாடி இவன் இதே மாதிரி நம்ம
ஹீரோயின் இறந்தக்கடுத்து அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி கேண்டில் எடுக்கிறப்ப அதுல 2 கேண்டில் இருந்திருக்கும். இப்போ ஒரே ஒரு கேண்டில் மட்டும்தான் இருக்கும். சோ இதுதான் நம்மளுக்கு இருக்கிற லாஸ்ட் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு இப்ப அப்படியே அந்த கேண்டில அந்த கேக்ல வச்சுட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு திரும்ப வேணும் அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணிட்டு அந்த கேண்டில ப்ளோ பண்ணுவான். அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ இதுக்கடுத்து இவனுக்கு இருக்கிற கடைசி சான்ஸை யூஸ் பண்ணி அவன் நம்ம ஹீரோயினை காப்பாத்தினானா இல்லையா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். நம்ம ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ நாளைக்கு வீடியோல உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பை.